டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது குரூப் 2வினுடைய தேர்வு தொகுப்பு நோக்கில் ஒவ்வொரு இயல்ல இருந்தும் 50க்கும் மேற்பட்ட வினாக்கள். அதாவது தமிழ்ல 6ல இருந்து 12 வரைக்கும் 10,000க்கும் அதிகமான வினாக்களை நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா குரூப் 2 தேர்வுல வந்து தமிழ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்கு. அப்ப ஒவ்வொரு இயலையும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், அதுல எந்த அளவுக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ரிவிஷனே இருக்கு. ஸோ அந்த வரிசையில் 6ஆம் வகுப்பு மட்டும் 50 கேள்விகளும், அதுக்கப்புறம் வரும்போது 100 கேள்விகளும் இடம்பெற்றிருக்கும். இது குரூப் 2 தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ 6ஆம் வகுப்புல முதல் இயல்ல முதல் கேள்வி, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு தலைப்பு இன்ப தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பாடலினுடைய தலைப்பு எது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்ல தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் 2வது கேள்வி, பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாவேந்தர் புரட்சி கவி அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் புரட்சி கவி என்ற இவர் பேரே வந்து புரட்சி கவிஞர் தான். அப்போ பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 3வது கேள்வி, தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்று பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தர். தமிழே உறவே உயிரே உறவமா தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சு இனிக்கும் என்ற பாடல் வரி எழுதியவர் யார் அப்படின்னா காசி ஆனந்தர். அடுத்ததா, ஒத்த ஓசையிலே முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா மோனை அப்படின்னா முதல் எழுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னா இருக்கும். இதே இது எதுகை அப்படின்னு சொன்னா 2வது எழுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னா இருக்கும். அதே இது ஒத்த ஓசையில முடியணும் அப்படின்னா ஒத்த ஓசை அல்லது ஒத்த சீர் அந்த மாதிரி ஒரே சவுண்டுல முடியக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவோம்னா இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இணைனா அதை 3ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து நேரிணை, சீரும் சிறப்பும் அப்படின்னு சொன்னா அது நேரிணை, ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியது, சீரும் சிறப்பும் வளமும் வாழ்வும். 2வதா எதிரிணை, மேடும் பள்ளமும் உயர்வும் தாழ்வும். அடுத்ததான் செரியினை, கண்ணங்கரையிறன பச்சை பசைரன அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த செரியினை. அடுத்தது நேரிணை சொற்கள், இதான் அதுல இந்த நேரிணைக்குள்ள அதை இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஒத்த ஓசையில முடியக்கூடிய சொற்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அடுத்து, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அசதியாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு, மடினால என்ன அர்த்தம் அப்படின்னா சோம்பல் தான், மடி. அடுத்தது, தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய ஒரு பாடல். இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா கனிச்சாறு. கனிச்சாறு 8 தொகுதிகளாக இந்த இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வெளிவந்திருக்கு. பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாவலர் ஏறு. புரட்சி கவிஞர் பாவேந்தர்னா பாரதிதாசன், பாவலர் ஏறு அப்படின்னா அது பெருஞ்சித்திரனார். பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனிச்சாறு 8 தொகுதிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடலடிகள் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் என்ன சொற்கள்? மோனையா எதுகையா இணையான்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்னா இருக்கணும். இங்க வகர வரிசையில ஒன்னா இருந்தாலும் இங்க என்ன கிடையாது அப்படின்னா வகரம் கிடையாது. அடுத்துதான் 2வது எழுத்து ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப மோனை இல்ல, எதுகை இல்ல. இணை சொற்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இணை சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒத்த ஓசையில முடிஞ்சுன்னா அது இணை இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா இயைபு சொற்கள். தோன்றி தோன்றி தோன்றின்னு ஒத்த ஓசையில முடிஞ்சிருக்கு. அப்ப இயைபு சொற்கள். அடுத்து, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லி, எழிலினா திரைச்சீலையும் குறிக்கக்கூடியது. குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிர் எழுத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுகிய ஓசைனா அது குறில் எழுத்து, நீண்டு ஒலிக்குது அப்படின்னா நெடில் எழுத்து. கொடுத்துருக்கிற 3மே என்னது அப்படின்னா குறில். இது நீண்டு ஒலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 குறில் எழுத்துக்கள். இந்த ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அப்ப இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா
முதல்ல வன்மையாகவும் இல்லாமல்னா அதுக்கு பேரு வல்லின எழுத்துக்கள். கசட தபர இதுதான் வல்லினம். மென்மையாகவும் இல்லாமல், மென்மைனா மெல்லினம், எங்கன நமன அது வந்து மெல்லின எழுத்து. ரெண்டுமே இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது இடையின எழுத்து. அப்ப இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரள வளல இடையின எழுத்துக்கள். ஆப்ஷன் சி. அடுத்து ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. ஆப்ஷன் பி. உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை, அதாவது உயிர்குறியில் அந்த மாதிரி வரும்போது. அடுத்ததா பழமொழியினுடைய சிறப்பு எது அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பது அப்படின்னு சொல்றாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. அப்ப பழமொழியினுடைய சிறப்பு என்னது அப்படின்னா சுருங்க சொல்வது. ஆப்ஷன் பி. அடுத்து மெய் எழுத்து 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றக்கூடிய எழுத்துக்களுக்கு என்ன பேர் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. இப்ப உயிர் 12ம் மெய் 18ம் சேர்ந்த 30 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படைன்னு வச்சுக்கணும். அடுத்ததா இப்ப இங்க ஆனா ஆவணான் இருக்கு, இங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சுன்னு இருக்கு. இப்ப இந்த உயிர் எழுத்து இந்த மெய் எழுத்துக்களோட சேரும் போது என்ன வருது அப்படின்னா இக்கு கூட்டல் அ க, இக்கு கூட்டல் ங ங, இக்கு கூட்டல் இச் ச, இக்கு கூட்டல் இஞ்சு ஞ. அதே மாதிரி ஆ கூட்டல் இக்கு கா, இப்படிதான் வரும். காக்கா கிக்கி அப்படின்னு சொல்லி வரும். அப்ப உயிரெழுத்து 18உடன் மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்து 12 சேரும் போது கிடைக்கக்கூடிய 216 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. அடுத்து வாய் சர்ச் என்பதனுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வாய் சர்ச் அப்படின்றதனுடைய தமிழ் பொருள் என்னது அப்படின்னா குரல் தேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். தொடுதிரை அப்படின்றது டச் ஸ்கிரீன். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. வலஞ்சுழி தேடல் அப்படின்றது கிளாக் வைஸ். அப்போ வாய் சர்ச் அப்படின்றதனுடைய தமிழ் பொருள் என்னது அப்படின்னா குரல் தேடல். ஆப்ஷன் சி. அடுத்து நோயற்ற வாழ்வினை தருவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சுத்தம் தான் என்ன செய்யும் அப்படின்னா நோயற்ற வாழ்வினை தரக்கூடியது. ஆப்ஷன் டி. அன்பன் என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவை தேர்ந்தெடுக்கான்னு கொடுத்துருக்காங்க. குறிலுக்கு மாத்திரை எத்தனை அப்படின்னா 1. மெய்யெழுத்துக்கு மாத்திரை என்னது? மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை அரை. அப்ப இந்த இன்னுக்கு ஒரு அரை, இந்த இன்னுக்கு ஒரு அரை. இந்த பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. இது ஒரு குறில் எழுத்து. குறிலுக்கு மாத்திரை 1. அப்ப 1 அரை அரை இன்னொரு 1 சேரும் போது எவ்வளவு வருது அப்படின்னா மொத்தம் ஆப்ஷன் பி 3 மாத்திரை. குறிலுக்கு மாத்திரை 1, அதனால ஆவுக்கும் பாவுக்கும் ஒரு மாத்திரை. இது ரெண்டும் ஒரு மெய்யெழுத்து. இது ரெண்டுக்கும் அரை அரை மாத்திரை 1. அடுத்து வன்மையாக அல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். வன்மை அப்படின்னா வல்லின எழுத்துக்கள். கசட தபர அப்படிங்கிறது வல்லினம். எங்கன நமன அப்படின்றது மெல்லினம். இவங்க மென்மையாக ஒலிக்குது அப்படின்னா மெல்லின எழுத்துக்களை சொல்றாங்க. கசட தபர வல்லின எழுத்து இது கிடையாது. அப்ப எங்கன நமன மட்டும்தான் என்னது அப்படின்னா மெல்லின எழுத்து. ஆப்ஷன் பி. அடுத்து மெய் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க. மெய் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உடம்பு. அதே மாதிரி கடவுளி சித்தருடைய பாடலை சொல்லுவாங்க. கள்ள வேடம் புனையாதே கங்கையில் உன் கடம் நனையாது. கடம்னா உடம்பு, மெய்ங்கிறதும் உடம்பு. அடுத்ததா மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது எது அப்படின்னா மொழி. மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி, ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பேச தெரியாது, அவங்களுக்கான ஒலி குறியீடுகள் மட்டும்தான் அந்த விலங்குகளுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது எது அப்படின்னா மொழி. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போனி நீதாவது எங்கும் காணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியினுடைய அந்த பெருமையை வியந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாகவே இருக்கு அப்படின்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கு. ட ய ழ இது 3 என்ன சொல்லுவோம்னா இடஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்கு? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்கள். தமிழன் கிளவியும் அதனோடு அரற்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் அப்படின்ற வார்த்தை. அடுத்தது தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சிக்காண்டத்துல இருக்கு. மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? மானா மேன்மை, வயல், வண்டு, அளவு, அழகு, அழைத்தல், துகள், மேன்மை, இந்த மாதிரி நிறைய பொருளை குறிக்கக்கூடியது. இதுல அலர் அப்படிங்கிறது பொருந்தாது. இது மலரினுடைய 7 நிலைகள்ல ஒண்ண குறிக்கக்கூடியது. அப்ப இதுதான் பொருந்தாதது. அடுத்து
உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பேரு இயற்றமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்றமிழ், அதாவது இயற்றமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்ன செய்யும் அப்படின்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். அடுத்து நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து நிறை குறைகளை சுட்டி காட்டும்னு சொல்லுவாங்க. இப்ப உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது எது அப்படின்னா இசைத்தமிழ். இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து நிறை குறைகளை சுட்டி காட்டும். அடுத்து வீரர் ஒருவனுடைய காயத்தை ஊசியால் தைத்த கதையை சொல்லக்கூடியது. வெண்ணிற ஊசி நெடுவசி பறந்தவடு, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லக்கூடியது 10. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. வீரர் ஒருவருடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறக்கூடியது தான் அந்த 10. அதே மாதிரி கருமை பிழிகிறதுக்காக அந்த காலத்துல எந்திரங்கள் இருந்துச்சுன்றதையும் தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்தன்னு சொன்னதும் அந்த 10 தான். அடுத்தது திணையளவு போதா சிறு புள்நீர் டேஷ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை பக்கத்துல தோன்ற செய்ய முடியும் அப்படின்றதான் கலிலியோனுடைய கருத்து. தொலைநோக்கி தோன்றதுக்கு அடிப்படைன்னு வச்சுக்கலாம். இதே கருத்தை திருவள்ளுவ மாலையில வந்து சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களை கொண்டது. இப்ப இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்றவங்கள கபிலர் என்ன சொல்வார்னா திணையளவு போதா சிறு புள்ளி, திணையை விட சின்ன சைஸா இருக்கக்கூடிய அந்த சிறு புல் மேல இருக்கக்கூடிய அந்த தண்ணி பனையளவே விட பெருசா இருக்கக்கூடிய அந்த பனைமரத்தை, அந்த பனையளவு, பனைனாலே அது பெரிய மரம்னு சொல்லுவாங்க, அந்த பனைமரத்தை அந்த சிறு புல் வழியா பாக்கலாமா. அதை திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல வந்து யார் சொல்லியிருப்பானா கபிலர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ் மொழியோட இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடுத்து பொருள் தருக. விளைவு அப்படின்றாங்க. விளைவு அப்படின்னா வளர்ச்சி, விளைவுனா வளர்ச்சி. ஆப்ஷன் பி. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, அசதி அப்படின்னா சோர்வு. அடுத்து உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்குது. உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து எத்தனை அப்படின்னா 5, நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னா 7. குறில்னா குறுகி ஒலிக்கும், நெடில்னா நீண்டு ஒலிக்கும். அவங்க முதல்ல நீண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம நெடில் தான் முதல்ல போடணும். மாத்தி போட்டோம்னா தப்பாயிரும். இங்க ஆப்ஷன்ல 5, 7 இருக்கும். ஆனா அது கொடுத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது நீண்டும், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறுகியும் ஒலிக்கும் இருக்காங்க. அப்ப 7, 5 நெடிலும், நெடிலுக்கு அப்புறம் குறிலும். ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா எழுத்து. எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா ஒளி வடிவமாகவும் பிறக்குது, சவுண்டாவும் பிறக்குது, வரி வடிவமாகவும் இருக்கு. மற்றபடி வந்து அணி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் சி. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா யார் யார் அப்படின்னா சிவன். சிவன் மட்டும்தான் இஸ்ரோவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. மற்ற எல்லாமே அந்த குழுல இருந்திருப்பாங்க, ஆனா இதுல இருக்க மாட்டாங்க. அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. கோச்சுரா எரிந்தன முடிமுதற் பரதவர் அப்படின்ற அந்த வார்த்தை எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா நற்றினில இடம்பெற்றிருக்கும். மிளைக்கிலா நல்வேட்டனார் நற்றினுடைய அந்த இதை சொல்றவங்க. அடுத்து தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. தொலைநோக்கிக்கு அடிப்படை யார் அப்படின்னா கலிலியோ. இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இப்போ ஆப்ஷன் பி. அடுத்து மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கக்கூடிய நூல்களில் தொடர்புள்ளாத இணை எது. மலையை பத்தி ஒரு 5 நூல் சொல்லும். அதுல வந்து திருன்னு 2 இருக்கும். திருக்குறள், திருப்பாவை, அது 2மே இருக்கும். அடுத்ததா 10 பாட்டுல ஒரு 2 நூல் இருக்கும். என்னென்ன வரும் அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், இது எல்லாமே வரும். இதுல எது வராது அப்படின்னா நற்றினையும் 10 என்ன செய்யாது அப்படின்னா இடம்பெறாது. ஆப்ஷன் டி. அடுத்து உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 வகை வகைப்படுத்திய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 வரை, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னு சொல்லி, 2 அறிவதுவே அதனோடு நாவே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உலக உயிர்களை 6 வகைப்படுத்திய நூல் எது அப்படின்னா அந்த தொல்காப்பியம். அடுத்து வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இப்ப பிறந்த நாள்னால இந்த பாடல் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள்ல இல்லாத ஒண்ணு, அதாவது வேளாண்மை, உழவர். உழவர் அப்படின்ற வார்த்தை வந்து நற்றினில் இடம்பெற்றிருக்கும். வேளாண்மை அப்படிங்கிறது வந்து கலித்தொகை. பாம்பு, வெள்ளம், வெள்ளம்லாம் 10. பாம்பு, மீன், முதலை இதெல்லாம் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். இந்த நிறம், பூக்கள் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யாது அப்படின்னா இந்த 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள்ல இடம் பெற்றிருக்காரு. அடுத்தது பொறுத்துக. திருக்குறள், தொல்காப்பியம் அதுல இடம் பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. அன்பு, உயிர், மகிழ்ச்சி. அன்பு, உயிர், மகிழ்ச்சி இந்த 3மே திருக்குறள்ல இடம் பெற்றிருக்கும், தொல்காப்பியத்தில் இடம் பெற்றிருக்கும். குறுந்தொகையில் இடம் பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. மீன், செய். மீன், செய். அப்ப இது 1, இது 2.
அடுத்ததா பெரும்பானாற்றுப்படை, பெரும்பான் பான் 3. தொல்காப்பியத்துல வந்துட்டு ஒளி முடி. இயல்கள் வேணா மாறி இருக்கும். தொல்காப்பியத்துல வேற்றுமை இயல், புறத்திணை இயல், நியல் மாறி இருக்கும். ஆனா தொல்காப்பியம் அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து 41 தமிழன்களோட பொறுத்துக. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கடலை உருண்டை கணம் சவைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இதுல 7 அப்படிங்கிற நம்பருக்கு நேரம் என்ன தமிழன் இருக்கு அப்படின்னா 7ஓட வடிவத்திலேயே இருக்கும். அப்ப இது 1. அடுத்து 1 அப்படின்னு சொல்லும் போது கடலை உருண்டை கா 1 2. அடுத்ததா இந்த 2 நம்பர் மாதிரியே எழுதுறது 3. 7ஆம் நம்பர் மாதிரியே எழுதுறது ஏ, 2 மாதிரியே எழுதுறது 5 ரூபாய் 4. அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 1 4 3. அடுத்தது ஆழிப்பெருக்கு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கடல்கோள். ஆப்ஷன் ஏ. பாவலரேறு நடத்திய இதழ்களில் பொருந்தாதது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த 3 நடத்தியிருப்பாரு. கனிச்சாறு அப்படின்றது அவருடைய நூல் தான். அது 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. உலகத்தில் காணப்படக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை, உலகத்துல மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. ஆப்ஷன் பி. இவள் என்று பிறந்தவள் என்பதை உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் யார்தான் அப்படின்னா பாரதியார் தான். இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனின் கருதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டத்துல இடம்பெற்றிருக்கும். அப்ப வஞ்சி காண்டம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டம். அடுத்து பாகற்காய் அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைக்கக்கூடியது என்னன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு சுவை அல்லாத காய், பாகு அல்லாத காய். இப்ப ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். அடுத்து தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் 1 2. அடுத்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெருங்காப்பியம், நாலடியாரும் திருக்குறளும் அறநூலும். அப்ப என்ன வரும் அப்படின்னா 2 1 4 3. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒண்ணு மொட்டு, மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் தானே சொல்லுவாங்க. மொட்டு முகை அரும்பு மலர் அலர் வி செம்மல். இப்ப இதுல எது வராதுன்னா மேன்மை வராது. அடுத்து அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கமுகு அப்படின்றதனுடைய தாவர இலை பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கமுகம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். கமுகத்தினுடைய தாவர இலை பெயர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னையும் பனையும் ஓலைன்னு சொல்லுவோம். தோகை கரும்பு இதெல்லாம் வந்து தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட என்ன இருக்கு அப்படின்னா இயல் 1ல இருக்கக்கூடிய 50 வினாக்கள் முடியுது. இயல் 2 வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.